வணக்கம் நண்பர்களே. VTI ஸ்டோரிஸ் டிவியின் இன்றைய ஸ்பெஷல் எபிசோடிற்கு உங்களை வரவேற்கிறோம். கற்பனை செய்து பாருங்கள், உங்கள் ஊரில் உள்ள அனைவரும் ஒரு நள்ளிரவில் திடீரென காணாமல் போனால் எப்படி இருக்கும்? அவர்கள் எங்கே போனார்கள், ஏன் போனார்கள் என்று 200 ஆண்டுகளாக யாருக்கும் தெரியவில்லை என்றால், அப்படி ஒரு மர்மமான இடத்திற்குத்தான் இன்று நாம் பயணம் செய்ய போகிறோம். இது வெறும் கதையல்ல. ராஜஸ்தானின் தார் பாலைவனத்தின் நடுவே இன்று சாட்சியாக நின்று கொண்டிருக்கும் குல்தாரா. 1500 பேர் வாழ்ந்த ஊர் ஒரே இரவில் மாயமானது எப்படி? வாருங்கள், அந்த பயங்கரமான இரவுக்குள் செல்வோம். கிபி 13ஆம் நூற்றாண்டு பாலிவால் பிராமணர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஊர் அக்காலத்தில் மிகவும் செழிப்பான கிராமமாக இருந்தது. விவசாயம், வணிகம் என புகழ் பெற்றிருந்த இந்த ஊருக்கு திருஷ்டி போல வந்தான் ஒருவன். அவன்தான் ஜெய்சால்மரின் திவான் சலீம் சிங். அவன் வரி என்ற பெயரில் மக்களை வாட்டி வதைத்தான். ஒரு நாள் கிராமத் தலைவரின் அழகான மகளை கண்ட சலீம் சிங் அவளை திருமணம் செய்து தர மிரட்டினான். இல்லை என்று சொன்னால் கிராமத்தையே அழித்து விடுவேன் என எச்சரித்து விட்டு சென்றான். ஊர் மானமா, உயிர் பயமா? கிராம மக்கள் ஒரு விபரீத முடிவை எடுத்தார்கள். அந்த குறிப்பிட்ட இரவு ஊர் தலைவர் ரகசியமாக செய்தி அனுப்பினார். குல்தாரா மட்டுமல்லாமல் அதை சுற்றி இருந்த 84 கிராம மக்களும் தங்கள் மானத்தை காக்க வீட்டை விட்டு வெளியேற தயாரானார்கள். கையில் கிடைத்த சில உடைமைகளை எடுத்துக்கொண்டு அந்த தாய்மண் மீது ஒரு தீராத சாபத்தை வீசினார்கள். இனி இந்த பூமி யாருக்கும் புகலிடம் தராது, இங்கு குடியேற நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள் என்பதே அந்த சாபம். விடியற் காலையில் சலீம் சிங் ஆட்களுடன் வந்து பார்த்தபோது அங்கே மனித நடமாட்டமே இல்லை. 84 கிராமங்களும் மயான அமைதியில் மூழ்கி கிடந்தன. அவர்கள் எங்கு போனார்கள் இன்று வரை யாருக்கும் தெரியாது. இன்று குல்தாரா இந்திய தொல்பொருள் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆனால் இன்று வரை அங்கு யாரும் இரவில் தங்குவதில்லை. அங்கு சென்ற சுற்றுலா பயணிகள் விசித்திரமான விஷயங்களை கூறுகிறார்கள். யாரோ பின்னால் நடப்பது போன்ற சத்தம், வளையல் ஓசை மற்றும் திடீரென காற்றில் உணரப்படும் அதிகப்படியான குளிர். இதெல்லாம் மனப்பிரமையா அல்லது சாபத்தின் மிச்சமா? டெல்லி பாராநார்மல் சொசைட்டி ஆய்வாளர்கள் ஒரு முறை அங்கு தங்கியபோது அவர்களது கருவிகளில் விவரிக்க முடியாத மனித குரல்கள் பதிவாகின. கார் கண்ணாடியில் குழந்தைகளின் கைரேகைகள் தெரிந்ததாக பதிவுகள் உள்ளன. அன்பான நேயர்களே, குல்தாரா என்பது வெறும் சிதிலமடைந்த கற்கள் அல்ல, அது ஒரு சமூகத்தின் தன்மானத்தின் அடையாளம். சலீம் சிங் என்ற கொடுங்கோலனுக்கு பயந்து ஓடாமல் தங்கள் கொள்கைக்காக வாழ்விடத்தையே துறந்த அந்த மக்களின் கதை இன்றும் அந்த காற்றோடு கலந்திருக்கிறது. அறிவியலுக்கு புலப்படாத பல ரகசியங்கள் இன்றும் இந்த மனநில் புதைந்து கிடக்கின்றன. இந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் VTI ஸ்டோரிஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த முறை உங்களை வேறொரு திகைப்பூட்டும் மர்மத்தோடு சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் VTI ஸ்டோரிஸ் டிவி.